ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாசிப்பயிறு வச்சு ஒரு தீபாவளி ஸ்வீட் ஒன்று பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் பாசிப்பயிறு எடுத்து நல்லா அந்த கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும். அந்த பச்சை கலர் போகிற வரைக்கும். அப்புறம் அதை மாற்றி வச்சுக்கோங்க, ஏன்னா ஹீட்டாக மிக்சியில் போட முடியாது. அப்புறம் ஒரு மூடி தேங்காய் அதையும் துருவிட்டு மிக்சியில் அடிச்சுட்டு அதையுமே அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு வறுத்துக்கணும். ஏன்னா தேங்காய் பச்சையாக போட்டோம்னா ஸ்வீட் சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு போட்டோம்னா ஸ்வீட் 10-15 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும், கிடாது. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா ட்ரையாக வறுத்துட்டு அதுக்கு பிறகு இது பாசிப்பயிரை ரொம்ப பவுடராகவும் இல்லாமல் ரொம்ப குறைக்குறன்னு இல்லாமல் மீடியமாக கொஞ்சம் நறுன்னு அந்த மாதிரி அரைச்சிக்கணும். ஏன்னா அப்போ தான் ஸ்வீட் கடித்து சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த தேங்காயும் அதில் கலந்துக்கோங்க. அப்புறம் அந்த டம்ளர்லேயே ஒரு டம்ளர் ஜீனி போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி பாகுப்பதம் இல்லாமல் லைட்டாக ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வரணும். அந்த அளவுக்கு ரெடி பண்ணால் போதுமானது. கம்பி பாகெல்லாம் வேணாம், தேவையில்லை. ஸ்வீட் பண்ணும்போது எப்போவுமே நம்ம கொஞ்சம் உப்பு, சிட்டிகை உப்பு சேர்க்கணும். அப்போ தான் அந்த ஸ்வீட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அரிசி மாவு, அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பாசிப்பயிறு மாவு, தேங்காய், அதோட 3 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர், இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பாகு இது ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சிங்கை அதில் நல்லா போட்டு கிளறி விடணும். நல்லா கிளறினதுக்கு பிறகு ஒரு தட்டில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இதை அதில் கொட்டி நல்லா தட்டிடுங்க. தட்டிட்டு கட் பண்ணிக்கிறணும். இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு மைதா மாவு, அப்புறம் இதுலேயும் 2 ஸ்பூன் அரிசி மாவு, ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அதை எடுத்து போட்டு முக்கி பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு இதை கலந்துக்கணும் தண்ணி ஊற்றி. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றி பொரிச்சு எடுக்கலாம். வாங்க, கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரும்போது பொரிச்சு எடுத்துடலாம்.
இப்படி வரும்போது எடுத்துடலாம். சில பேர் வந்து பாசி பருப்பில் பண்ணுவாங்க. பாசி பருப்பை விட பாசி பயரில் பண்ணுறது தான் நல்லது. அந்த தொலியோட அது ரொம்ப சத்து, ஹெல்த்தியானது நமக்கு. இப்போ பாருங்கள், எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன். அந்த எண்ணெய் பாருங்கள், எண்ணெய் குடிக்கவே இல்லை. நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றினோமோ அந்த எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது. ரொம்ப எண்ணெய் குடிக்காது இது. இந்த 1 டம்ளர் பாசிப்பயிறு தான் போட்டோம். பாருங்கள் எவ்வளோ ஸ்வீட் வந்திருக்கு அதுக்குன்னு. சாஃப்டாக நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.